ரூ. 44,000 ஃப்ரிட்ஜை எப்படி ரூ. 32,000க்கு வாங்கினோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் மாலினி யூடியூப் சேனல். இந்த கடை எங்கே இருக்குதுன்னா ஈரோடு முனிசிபல் காலனி ரோடு. கடையோட பேர் வந்து எஸ்எஸ் இன்ஜினியரிங். இங்கே எல்லா பிராண்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இது கடையோட ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் இந்த வீடியோவை எடுத்து போட்டேன். எப்படி ரூ. 32,000க்கு வாங்கணும்னா, இது வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜ். இது வந்து புதுசு தான், செகண்ட் ஹேண்ட் கிடையாது. இது வந்து நம்ம உள்ள எந்த ப்ராப்ளம் இருக்காது. மேலே வந்து லைட்டாக சின்னதாக ஒரு ஒடுக்கல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான். அதே 10 வருஷம் கேரண்டி. நீங்கள் எந்த ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினா என்ன இருக்குமோ அதே தான். இது வந்து சாம்சங் கம்பெனிலேருந்து வந்து சர்வீஸ் எப்படி உங்களுக்கு டெமோ காட்டுவாங்களோ அதே மாதிரி டெமோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன இதாட்டம் அது இவ்வளோ தான். அது உங்களுக்கு கை வச்சு காமிச்சா மட்டும்தான் இந்த லைட்டாக உள்ளே போனது உங்களுக்கு தெரியும், சைட்லேயும் முன்னாடியும். நான் பழசு யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜும் சாம்சங் தான், 14 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதை விடுறதுக்கு மனசே இல்லை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டே குழந்தை. ஃப்ரிட்ஜ் வாங்கின கையோட அப்படியே வெள்ளி மாளிகைக்கு ஆதிராக்கு கூட்டிகிட்டு போனார் பள்ளிப்பாளையத்தில். நாங்கள் ஈரோடு ராதாலேயும் வாங்குவோம், பள்ளிப்பாளையம் ஆதிராலேயும் வாங்குவோம். கலெக்ஷன்லாம் புதுசாக வந்திருந்தது, டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. அதுலலாம் கொக்கி டைப், அதனால் நான் அது வாங்கலை. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த திருவாணி டைப் தான் வேணும்னு நான் அந்த கொலுசு வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 21,500. என்னோடய பழசு வந்து 14,000 எடுத்துட்டாங்க. அதுவும் அங்கே தான் வாங்கினேன், அதனால் 14,000 எடுத்துட்டாங்க. கொலுசு இதுதான் அந்த கொலுசு. 4 சலங்கை வச்சு ரொம்பவுமே அழகாக இருந்தது. எனக்கு வந்து ராதாலேயோ ஆதிராலேயோ எடுத்தால் கருப்பாகாது. எங்கள் வீட்டுக்காருக்கும் காப்பு, கருங்காலி எல்லாமே வந்து ராதாலேயும் எடுத்திருக்கோம், ஆதிராலேயும் எடுத்திருக்கோம். நல்லாவே இருந்துச்சு. டிசைன் பழசாக இருந்தாலும் எனக்கு இது எங்கள் வீட்டுக்காரு முன்னாடி நாள் நைட் 12 மணிக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட். பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அப்போ கொடுத்த கிஃப்ட். என் பொண்ணு வந்து அம்மா இதில் என்ன இருக்கும் கண்டுபிடிங்கன்னா, சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நீ கேட்டுட்டு இருந்தது தான் சொன்னான். அப்போவும் எனக்கு யோசனையே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தா மைக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கதவை ஒவ்வொரு டைமும் லாக் பண்ணி ரூம்குள்ளே சத்தமே வராமல் பேசி எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த மைக் போட்டு கதவை ஓப்பன் பண்ணி ஃபேன் ஓடினாலும் எந்த சத்தமும் கேட்காம நல்லா இருக்குது இந்த மைக்கு. மித்தவங்களுக்கு எப்படியோ, எனக்கு இப்போ தானே ஸ்டார்டிங் யூடியூப் ஆரம்பித்து இந்த மைக் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி தான் இப்படி ஒரு யோசனை வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் என்னையும் ஒரு யூடியூபராக நம்பி எனக்கும் மைக் வாங்கி கொடுத்த எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால் எது வாங்கி கொடுத்தாலும் எங்கள் பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் பிரியாணி கடைக்கு போனோம். எங்கள் வீட்டுக்கு சீரக சம்பா தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு என் பர்த்டேங்காட்டி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு 3 மணிக்கு போகும்போது, ஆனாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஜூஸ் சாப்பிடணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும். அதனால் ஐஸ் பார்க் போய் ஃபோட்டோஸ் எடுத்து ஜூஸ் கொடுத்து என் பர்த்டேவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிருந்து விடைபெறுவது மாலினி. பாய்.